சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜவுளி கடைக்கு காரை பரிசா வாங்குறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழ் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே. வாங்க வாங்க நீங்க தானேன்னு சொல்லிட்டு குலுக்கல் சீட்ல பேருக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. இதுதாங்க காருன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கிட்ட மீனாட்சி கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம தமிழுக்கு. இதை தூரத்துல இருந்து கருப்பும் சரி சேதுவும் சரி மாறி மாறி பார்த்துட்டு தான் இருக்காங்க. டிரைவர் கிட்ட சொல்லி நீங்க போய் வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதும் உடனே நம்ம தமிழ் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நேரா சேது வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஜவுளி கடை ஓனருக்கு நன்றி சொல்றாங்க. இதுல என்னப்பா இருக்கு, காருக்கான காசையும் நீங்களே கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு, வேற ஏதாவது உதவி வேணும்னா கூட தாராளமா நீங்க வந்து என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, தாராளமா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சேதும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டிரைவர் கிட்டயே பூஜை எல்லாம் போட சொல்லி கார் சாவியும் நம்ம மீனாட்சி கிட்ட கொடுக்க சொல்றாங்க. டிரைவர் அங்க இருந்து கிளம்பி போனதும் செல்லப்பாண்டி கிட்ட எடுடா கார, கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்றாங்க. உடனே செல்லப்பாண்டி வந்து நான் கிளீனரா தான் போயிருந்தேனே தவிர கார் ஓட்டெல்லாம் போக கிடையாது, எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே அம்மாச்சி யோசிக்கிறாங்க, தமிழ் கஷ்டப்படாம போயிட்டு வரணும்னு நினைச்சா கடைசியில இப்படி ஆயிடுச்சு, யாருக்குமே கார் ஓட்ட தெரியல, அப்புறம் எப்படி தமிழ் கஷ்டப்படாம போயிட்டு வருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே தமிழோட பாட்டி வந்து எதுக்காக நம்ம வேணும்னா இதை வாடகைக்கு விட்டுடலாம், காசாவது வரும் இல்லைன்னு சொன்னதும் ஏண்டி எல்லாத்துக்கும் இப்படி காசு நல்லா சொல்லிட்டு இருக்காத, குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வரலன்னு பிளான் பண்ணா நீ என்ன இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அம்மாச்சி வாய் தவறி உளறிட்டாங்க. ஆனா தமிழ் அதை பெருசா எடுத்துக்கல. இப்பெல்லாம் பொண்ணுங்க அத்தியாவசிய தேவைக்காக கூட காரெல்லாம் ஓட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நைட்ல இருந்து நான் வந்து கார் டிரைவிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மாச்சி. அடுத்தது ஐஸ்வர்யாவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மலர் வந்து குழந்தைக்கு வந்து டானிக் ஊத்துறதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஐஸ்வர்யா நான் வேணும்னா குழந்தைக்கு விட்டுட்டுமா எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அழகரை ரொம்பவே கேர் பண்ணி வந்து பாத்துக்கிறாங்க. இதை பார்த்ததும் மலருக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐஸ்வர்யா நான் கூட என்ன நினைச்சேன் தெரியுமா, சேது மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்போது இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு நீ சண்டை போடவே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன வில்லியா நினைச்சீங்களா, எனக்கு குழந்தை மேல கொஞ்சம் வந்து அடாப்ட் பண்ண கஷ்டமா இருந்தது. இப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா குழந்தைய வந்து பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மலருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. அடுத்ததா வந்து நம்ம சேதுக்கு அம்மாச்சி கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்க பாருப்பா, நான் சொன்னதுக்காக இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணல, ரொம்ப நன்றி நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அடுத்ததா நம்ம தமிழை வந்து காட்டுறாங்க. தமிழ் கிட்ட வந்து நம்மளுடைய தனம் வந்து கேக்குறாங்க, அக்கா சேது மாமா வந்து அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டாங்க, அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேடிக்கோங்கன்னு சொல்லி தனம் சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம தமிழ் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.